கடைசியில் காலை வாரிய காங்கிரஸ் மொத்தமாக துரோகம் செய்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி. இனிதான் ஸ்டாலின் ஆட்டமே ஆரம்பம். விஜய்க்கு துணையாக வந்த ஹெச் ராஜா, மாஸ் காட்டி இருக்கக்கூடிய முஸ்லிம் லீக் என்ன செய்ய போகிறது? விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது மாதிரி இந்த தேர்தல் சம்பந்தமாகவும் விஜய் ஆட்சி அமைக்கிறது சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பரபரப்பான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ இந்த தொங்கு சட்டசபையால விஜய் யார் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாரு? ஒன்னு காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் சேர்ந்தா அல்லது அதிமுகவோட சேர்ந்தா, இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை கையில் எடுப்பாரு? அல்லது ஆட்சி கவிழ்க்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த நேரத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய முக்கியமான பிரேக்கிங் நியூஸ், இந்தியாவிலே ஒரு முக்கியமான தலைப்பு செய்தி, காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு செய்தி. காங்கிரஸ் அவங்க அந்த தேர்தலுக்கு ஆரம்பத்துல இருந்தே கூட்டணி வைக்கப்பட்ட பிறகுமே அவங்க ஒட்டாத கல்யாணம் மாதிரியே தான் தொடர்ந்து அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு மனப்பூர்வமா இல்லாம மனசு ஒப்பாமலே தான் அவங்க தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அங்க விஜய் வேற நிறைய கூப்பிடுறன்றாரு, துணை முதலமைச்சர் தரன்றாரு, அதிகாரத்துல பங்குன்னு சொல்லி ஒரு மன விருப்பம் இல்லாம தான் இந்த கூட்டணி தொடர்ந்தாங்க. ஆனா ஒருவேளை விஜய் நம்பி போய் அவர் ஒண்ணும் இல்லாம போயிட்டாருன்னா இருக்கிறதும் போயிருமே அப்படிங்கிறதுக்காக தான் இங்க ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இன்னைக்கு விஜய்க்குன்னு ஒரு செல்வாக்கு அங்க உருவானதுக்கு பிறகு இனி நமக்கு திமுகவில் இனிமே நமக்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம விஜய் கூட போய் சேர்ந்தா வச்சா ஆளுங்கட்சியில் நம்ம எம்எல்ஏவா இருக்கலாம், ஒன்று ரெண்டு அமைச்சர் தரது கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்க. மக்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்து காங்கிரஸை பார்த்து கேட்காத கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்குலாம் ஒரு மனசாட்சிங்கிறது கிடையாதா? ஒரு நன்றி கடன் இது எதுவுமே உங்களுக்குலாம் துளி அளவு கூட கிடையாதா? இப்படி இருக்கிறதால நீங்க நாடு முழுக்க காணா போனீங்க. இன்னைக்கு காங்கிரஸ்னு ஒரு கட்சி காலாவதியாய் போன கட்சியா இருக்கிறது காரணமே இது மாதிரியான பண்ணிட்டு இருந்ததுதான். இன்னைக்கு இந்திய அளவுல காங்கிரஸ் ஒட்டுமொத்தமா தொடச்சு தூக்கப்பட்டுச்சு. அது காரணமே இதுதான். எந்த ஒரு இடத்துலயுமே உறுதியா இல்லாம எங்க எனக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு போறதால தான் அந்த கட்சி இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. அந்த காரணத்தை இப்ப திரும்ப தமிழ்நாட்டிலே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பார்க்கணும். 2019 காங்கிரஸ் மேல எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை, எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம இருந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் இங்க அடுத்த பிரதமரா ராகுல் காந்தி வர வேண்டும், மோடி அலை நாங்க உருவாக்கப்பட்ட நேரத்துல யாருமே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே யார பிரதமர் ஆக்குறது, யார பிரதமர் வேட்பாளர் நிப்பாட்டுறது அப்படின்னு யோசிச்ச நேரத்துல அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அவ்வளவு துணிச்சலா நின்று ராகுல் காந்தி பிரதமரா வரணும், ராகுல் காந்தி தான் அதுக்கு சரியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பிரதமரா முன்னிறுத்தினாரு. அந்த மனசு அதுக்கு எப்படி உங்களுக்கு துரோகம் செய்ய வந்துச்சு? ஏன் இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் செதறி போய் கிடக்குது, பாஜக எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கி ஈடு ரெய்டு விட்டு எல்லாத்தையுமே செதற வெடிச்சிட்டாங்க அப்படின்ற நேரத்துல அப்போ இந்த மு.க. ஸ்டாலின் தான் அங்க போய் நின்றாரு. நம்ம எல்லாம் செதறி போயிருந்தா அது பாஜகவுக்கு ஆதரவா போயிடும், பாஜகவுக்கு லாபமா போயிடும், நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம், நம்மளுடைய கருத்து வேறுபாடுகளை விட்டுட்டு கொள்கையின் பக்கம் நம்ம ஒன்று சேர்ந்து நிற்போம், ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம் அப்படின்ட்டு இந்த மு.க. ஸ்டாலின் தான் எல்லா கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, ஒவ்வொரு மாநிலமா போய் எல்லாத்தையுமே பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாரையும் ஒரு அணியில ஒன்று சேர்த்த பெருமை இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சேரும். அப்போ அது மூலியமா லாபம் யாருக்கு? எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்க்கிறார்ல, இந்தியா அலைன்ஸ், இந்திய கூட்டணி அப்படின்னு உருவானதுல லாபம் யாருக்கு? காங்கிரஸுக்கு தான் அது லாபம். ஆனா இதுல என்ன, நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. அவ்வளோ அதுக்கப்புறம் தான் ராகுல் காந்தின்னு ஒரு பிம்பமே இங்க கிரியேட் ஆச்சு. ராகுல் காந்தி ஜோடா யாத்ரா, அதுக்கு பின்னாடி இந்திய கூட்டணின்னு உருவாச்சு அப்படின்னு ராகுல் காந்திக்கு அவ்வளவு பேர் ஒரு மாஸ் கிடைக்கிறதுக்கு காரணமே இந்த மு.க. ஸ்டாலின் தான் அதுக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தாரு. இந்த எந்த ஒரு நன்றி கடன், எந்த ஒரு நன்றியுமே இல்லாம கடைசியில இப்போ இவங்க தோத்து போயிட்டாங்க, விஜய் கிட்ட இங்க ஒரு அலை உருவாயிருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ அப்படியே துரோகம் செஞ்சுக்கிட்டு இந்த 5 எம்எல்ஏ உங்களுக்கு கிடைச்சது. அந்த 5 எம்எல்ஏ யாரால கிடைச்சது? திமுகவால கிடைச்சது. மக்கள் காங்கிரஸுக்காக போய் ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். எப்ப காங்கிரஸ் கட்சிக்காரனே எந்த பிரச்சாரத்துக்குமே வரலையே. எந்த பிரச்சாரத்துல போய் பாருங்க, எத்தனை காங்கிரஸ் கொடி இருந்துச்சுன்னு போய் கேளுங்க. பிரச்சாரத்துக்கு கூட ஒரு காங்கிரஸ்காரன் வரல. உங்களுக்கு சேர்த்து திமுக காரன் தான் வேலை செஞ்சான். ஒவ்வொரு தெருவா போய் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக காரன் தான் வேலை செஞ்சான். இந்த எந்த ஒரு நன்றியுமே இல்லாம திமுகவால இன்னைக்கு நீங்க 5 எம்எல்ஏ ஆயிட்டு அந்த 5 எம்எல்ஏ நாங்க தாவேகால போய் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னா இந்த காங்கிரஸோடைய துரோகத்தை ஒருபோதும் தமிழ்நாடு மக்கள்ல இந்திய மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்க. இதோட எழுதி வச்சுக்கோங்க. ஒண்ணு, இதுக்கடுத்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் துடைத்தெறிக்கப்பட்ட ஒரு கட்சி, காணாமலாக்கப்பட்ட ஒரு கட்சி, காலாவதியாக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படிங்கிறது இனி வரலாறு எழுதும். இனி இதோட தமிழ்நாடு மக்கள் காங்கிரஸை மறந்துட வேண்டியதான். ஆல்ரெடி இந்த 28 சீட்டுன்ற பெரிய அதிகம். 25 ஏற்கனவே போன எலெக்ஷன்ல 25 கொடுத்தாங்க, இந்த எலெக்ஷன்ல 28 ரொம்ப அதிகம். காங்கிரஸோட கெப்பாசிட்டிக்கு 2 எம்எல்ஏ கொடுக்கலாம். ஆனா இங்க 28 எம்எல்ஏ கொடுத்து திமுக கௌரவப்படுத்துறாங்க. இது எதையுமே பார்க்காம
இன்னைக்கு விஜயோட எனக்கு அமைச்சரவையில் ஏதாவது கிடைக்கும், ஆட்சியில் பங்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அது எந்த அளவுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்கன்னா, நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துட்றோம், சட்டமன்றத்தில் ஆதரவு, அடுத்து உள்ளாட்சி தேர்தல், மாநிலங்களவை தேர்தல், மக்களவை தேர்தல், எல்லா தேர்தலையுமே தாவேக்காவுக்கு முழு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்படி போயிருக்கிறாங்கன்னா, இந்த காங்கிரஸை இனி ஒருபோதும் யாரும் மறக்க மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் உங்கள் ஆட்டம் இதோட முடியலை, இதோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து தான் காங்கிரஸுக்கு ஆட்டமே இருக்குது. இந்திய கூட்டணின்னு ஒரு உருவானதுக்கு பிறகு தானே காங்கிரஸுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ராகுல் காந்திக்கு ஒரு மாஸ் கிடைச்சது இல்லையா? அந்த இந்திய கூட்டணி உருவாக்கியதே இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இப்போ ஸ்டாலின் என்ன செய்வார்? இந்திய கூட்டணியிலேருந்து திமுக வெளியேறும். திமுக தான் அங்கே பலமான ஒரு கட்சி. இந்திய கூட்டணி உருவாக்கி அதை ஸ்ட்ராங் ஆக்கினால திமுகவோட பங்கு தான் முக்கியம். இப்போ திமுக இந்திய கூட்டணியிலேருந்து திமுக வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு பிறகு இனி ஒவ்வொருத்தரா இந்திய கூட்டணி விட்டு வெளில போவாங்க. அடுத்து மம்தா பானர்ஜி இந்திய கூட்டணி விட்டு வெளில போவாங்க. அடுத்து சமாஜ்வாதி இந்திய கூட்டணி விட்டு வெளில போவாங்க. அடுத்து அகிலேஷ் யாதவ் அவர் அங்கேருந்து வெளியில போவார். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே இந்திய கூட்டணியில் மனம் ஒப்பாம தான் இருக்கிறாங்க. ஸ்டாலின் தான் அதை கட்டுக்கோப்பா வச்சுட்டு இருந்தாரு. இப்போ எப்போ ஸ்டாலின் அதை விட்டு வெளியில வந்துட்டாரோ எல்லாருமே இந்திய கூட்டணி விட்டு வெளில போயிடுவாங்க. இனி காங்கிரஸ் தேசிய அளவில் அனாதையாக்கப்பட்ட ஒரு நிலைமையை சந்திக்கும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. காங்கிரஸ் இந்திய தமிழ்நாட்டு அளவில் மட்டுமல்ல தேசிய அளவில் அனாதையாக்கப்பட்ட ஒரு நிலைமையை சந்திக்கும். அதனால காங்கிரஸுக்கு இனி தேசிய அளவில் பெரிய அடி இருக்குது. ஒரு வாட்டி இப்போ கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இதை தாண்டி காங்கிரஸுக்கு இனி எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறதா இங்கே கலை யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கோம். சரி, மற்ற கட்சிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல உண்மையாகவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை மனசார பாராட்டலாம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கிட்ட இன்னைக்கு கேள்வி கேட்கும்போது தாவேக்கு ஆட்சி அமைச்சிட்டாங்களே, நீங்கள் 2 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டீங்க, பாபநாசத்துலையும் வாணியம்பாடியில் 2 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் போய் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒருபோதும் ஆதரவு கொடுக்க மாட்டோம். நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். திமுகவுக்கும் எங்களுக்குன்றது பதவிக்காக வந்த நட்பு கிடையாது, இது கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட நட்பு. அந்த நட்பு எப்போதும் ஒருபோதும் அந்த நட்பு உடையாது. நாங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோடு இருந்தோம், இருக்கிறோம், இருப்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த கட்சியோட தலைவர் காதர் மொய்தீன் அவ்வளோ அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், நேற்று வந்தவங்க மூலியமா போனால் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், பதவி கிடைக்கணும், அப்படிக்கு போகக்கூடிய நபர்கள் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த துரோகங்களை தூக்கி எறிஞ்சு அவ்வளோ ஒரு எங்களுக்கு கொள்கை முக்கியம், அந்த நட்பு முக்கியம் அப்படிங்கிறத உறுதி செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணன் தமீமுன் அன்சாரி அவங்க சிதம்பரம் தொகுதியில் போட்டிட்டு அவங்க வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இப்போ தாவேக்கா பக்கம் தமீமுன் அன்சாரி போயிடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுற நேரத்தில் தமீமுன் அன்சாரியும் தன்னுடைய விசுவாசத்தை காட்டியிருக்கிறாரு. தன்னுடைய அந்த கொள்கை உறுதி இருக்குல்ல அது எப்படின்னு காட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு போயிட்டு நான் ஒருபோதும் தாவேக்கா பக்கம் போயிட மாட்டேன், என்னுடைய கூட்டணி எப்போவுமே திமுக கூட தான் என்னுடைய கூட்டணி அப்படிங்கிறத சொன்னது மட்டும் இல்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட போயிட்டு நான் வேணா என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டுமா, அந்த இடத்துல இடைத்தேர்தல் வரும், அந்த இடைத்தேர்தல் நீங்க போட்டிட்டு ஜெயிச்சிடுறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு. யாருக்கு வர இந்த மனசு? உண்மையாவே தமீமுன் அன்சாரி மனசார பாராட்டலாம். கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி தேர்தல் நடக்கும்போது தமீமுன் அன்சாரி அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படலை. அவர் போட்டிட்டு ஜெயிச்ச இடம் நாகப்பட்டினம். அந்த நாகப்பட்டினத்தில் அவருக்கு சீட்டு கொடுக்கல. அதிமுகலேருந்து அப்போதான் அவர் வந்து இங்கே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அப்போ கூட அவருக்கு சீட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆனால் அப்போ கூட எனக்கு சீட்டு தரலனாலும் பரவாயில்ல, இங்கே பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது, அதனால பரவாயில்ல, எனக்கு சீட்டே இல்லைனாலும் நான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், என்னுடைய தொண்டர்கள் எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தனக்கு பதவியே கிடைக்கலனாலும் திமுக ஆதரவு தெரிவித்து எப்படி பெருந்தன்மையோட அண்ணன் தமீமுன் அன்சாரி நடந்துக்கிட்டாரோ அதே பெருந்தன்மையோடு இன்னைக்கு நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டேன், பரவாயில்ல நான் வேணா ராஜினாமா செஞ்சுட்டுமா, ஸ்டாலின் சார் நீங்க அங்க வந்து நீங்க திரும்ப போட்டிட்டு ஜெயிச்சிடுறீங்களா அப்படின்னு கேட்கிறாருன்னா இதுக்கு பேர் தான் கொள்கை உறுதி. உண்மையாவே இஸ்லாமியர்கள் எல்லா இடங்கள்லையுமே அந்த அந்த ஒரு கொள்கை உறுதி, கொள்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் அப்படிங்கிறதுல முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், அண்ணன் தமீமுன் அன்சாரியா இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு திமுக எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அந்த தொகுதிகள் நல்லா பாருங்க. சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் திமுக 2 இடங்கள்ல தான் ஜெயிச்சது. அந்த 2 இடமுமே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. துறைமுகம், மண்ணடி உட்பட பல இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய கணிசமாக வாழக்கூடிய தொகுதி. சேப்பாக்கம் தொகுதி, உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்ச தேப்பாக்கம் தொகுதி இஸ்லாமியர்கள் பெருமளவில் வாழக்கூடிய ஒரு தொகுதி. அப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் எங்கேயுமே செதறல, அது முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் அந்த வாக்குகள் போயிருக்கு அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை காட்டுது. இது கூட நல்லா பாருங்க. இப்போ கொள்கை முக்கியம், என் மாநிலம் நல்லா இருக்கணும், இங்க பாஜகவுக்கு எதிராக யார் போராடுறாங்களோ அவங்க கூட நான் நிற்பேன் அப்படிங்கிறத இஸ்லாமியர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிச்சு காட்டுறாங்க. ஓகே, மீதம் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சியில இன்னைக்கு காலையில கேட்கும் போது கூட இல்ல நாங்க மதச்சார்பற்ற கூட்டணியில தான் இருக்கிறோம், தாவேகா கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஆதரவுன்ற ஸ்டேஜுக்கு நாங்க இப்போ வரைக்கும் போல, திமுகவுடைய கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் போயிட்ட பிறகு இவங்க அதே நிலைப்பாட்டில் இருப்பாங்களா அல்லது இவங்களும் கூட போயிடுவாங்களா அப்படிங்கிறத இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத.
இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு விஜய்க்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க? ஒரு பக்கம் காங்கிரஸ் இந்த பக்கம் போய் அவங்களுடைய தயவுக்காக அவங்களுடைய ஆதாயத்துக்காக ஆதரவு கொடுக்குறாங்க. ஹெச் ராஜா வாண்டடா வந்து ஆதரவு கொடுக்குறாரு. ஹெச் ராஜா கேட்கும் போது இது தொங்கு சட்டசபையெல்லாம் நான் சொல்ல மாட்டாங்க, இது ஒரு தொங்கு ஆட்சிலாம் நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு வலுவான சட்டமன்றம் தான். இந்த ஆட்சியை வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரும் நினைச்சா கூட இந்த ஆட்சியை கலைக்கக்கூடிய தைரியம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு விஜயோடைய ஆட்சி அமைஞ்சதை இன்னைக்கு கொண்டாடுறாரு ஹெச் ராஜா. இதே ஹெச் ராஜா 2021 ஸ்டாலின் ஆட்சி அமையும் போது ஹெச் ராஜா வயிறு எறிஞ்சாரு. ஜோசியத்தில் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதியை விட ஸ்டாலின் ரொம்ப டேஞ்சரானவர், இது ரொம்ப ஆபத்தான ஆட்சி அப்படின்னு பேசின ஹெச் ராஜா இன்னைக்கு இந்த ஆட்சியை பார்த்து இது தொங்கு சட்டசபை ஆட்சிலாம் இல்லை, இது ஒரு நல்ல சட்டமன்றத்துக்கான ஒரு ஆட்சி தான் அப்படின்னு ஹெச் ராஜா விஜயோடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு உண்மையாகவே பூரிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம விஜய் கூட வெற்றி பெற்ற பிறகு, பொதுவாகவே வெற்றி பெற்ற பிறகு தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்றதுன்றது ஒரு இயல்பு, அது அடிப்படை. இப்போ திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவரு கொளத்தூர் மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க, அதெல்லாம் யாருமே கொஞ்சம் கூட ஜீர்ணிக்கவே முடியல. அந்த தொகுதிக்கு அவ்வளவு செஞ்சாரு, அவர் தோற்கடிச்சிட்டாங்கன்றதை இப்போ நம்ம பேட்டை டிவி நேற்று கொளத்தூருக்கே நம்ம போய் அந்த மக்களை கேட்கும் போது அந்த மக்களால் அதை ஜீரணிக்க முடியல. ஆனாலும் அந்த மக்களுக்கு போய் நன்றி சொல்றாரு. என்ன நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க இல்லையா, அந்த மக்கள் நான் நன்றி சொல்ல போறேன் அப்படின்னு போகும்போது மொத்த குளத்தூருமே அங்கே அழுதுகிட்டு இருக்குது. அப்போ அப்பேற்பட்ட அதுதான் ஒரு இயல்பு. தனக்கு வாக்களிச்சாராங்களோ இல்லையோ நான் உங்களுக்கு நன்றி செலுத்த வரேன் அப்படிங்கிறது தான் அது மனித இயல்பு. ஆனால் விஜய் தன்னுடைய முதல் நன்றியை யாருக்கு சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடிக்கு நன்றி சொன்னார். மோடி வந்து ஒரு பிரதமர் என்ற அடிப்படையில் வெற்றி அடைஞ்சவர்கள் வாழ்த்து சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி பிரதமர் மோடி வாழ்த்து சொன்னார். உடனடியாக பிரதமருக்கு பதில் நன்றி. இந்த மாதிரி மத்திய அரசுடைய நல்லுறவு எங்களுக்கு தேவைப்படுது, நமக்குள்ள அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்னாவே நம்ம சேர்ந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்கள், நம்ம ரெண்டு பேரோட நோக்கமும் ஒரே மாதிரி இருந்துகிட்டு இருக்குது, அதனால நீங்க எனக்கு வாழ்த்துக்குரியதுக்கு உங்களுக்கு நன்றி அப்படின்ட்டு முதல் நன்றியை பிரதமர் மோடிக்கு சொன்னார் பாருங்க. அங்க நிற்கிறார் விஜய் அண்ணா உண்மையில ஹேட்ஸ் ஆஃப், விஜய் அண்ணா கிரேட். அதுக்கப்புறம் தான் மக்களுக்கோ அந்த குட்டீஸ்களுக்கோ நன்றி சொன்னாரு. ஆனா முதல் நன்றியை பிரதமர் மோடி அவர்களுக்கு சொன்னாரு. அப்போ இந்த மாதிரி ஹெச் ராஜா மாதிரியான நபர்கள் இன்னைக்கு விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கும் போது தான் இது ரொம்பவே கூத்தா இருந்துகிட்டு இருக்குது. ஆனா காங்கிரஸுக்கு இன்னமும் சம்பவம் காத்துட்டு இருக்குது. வெறும் நீங்க ஒரு 5 பேர் போனதால மட்டுமே விஜயால ஆட்சி பிடிச்சிட முடியுமா? வாய்ப்பு இல்லை. அங்க ஆல்ரெடி 107 தான். 108ல விஜய் ஒன்று மைனஸ் ஆச்சுன்னா 107 தான். 107 காங்கிரஸ் ஒரு 5 சேர்ந்தா 112 தான். இன்னும் அவங்களுக்கு ஒரு 6 தேவைப்படும். அந்த 6க்கு என்ன செய்ய போறாங்க? பாமகவை கேட்பாங்களா? பாமக கையில ஒரு 4 இருக்குது, பாமகவை கேட்பாங்களா? பாஜக அனுப்பாம பாமக வந்துருவாங்களா? அப்போ பாமக 4 வந்தாலும் உங்களுக்கு பத்தாது. பாமக உள்ள வந்தாலும் பாமக அன்புமணியோட மனைவிக்கு வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு கேட்பாங்களே, அதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி பல வகையான சிக்கல்கள் இருக்குது. காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் விஜய் போய் எடப்பாடி கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. புஷி ஆனந்த் எடப்பாடி பழனிசாமியோட வீட்டுக்கு போய் ரகசியமா போய் காருக்குள்ள பின்னாடி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரகசியமா போய் எடப்பாடி பழனிசாமி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இன்னைக்கு ஏஎன்ஐ நியூஸ் அதை அம்பலப்படுத்தி விட்டாங்க. அப்ப இங்கேயே இவங்களுக்கு ஒரு கொள்கையில ஸ்ட்ராங் இல்ல, கொள்கையில ஸ்ட்ராங் இல்லாத ஒரு நபரோட தான் இன்னைக்கு காங்கிரஸ் போயிருக்காங்க. காங்கிரஸ் உள்ளதும் போச்சுரா நொல்ல கண்ணா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டமே அப்படின்னு காங்கிரஸ் உள்ள அனுபவிக்கக்கூடிய காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. இப்ப இறுதியா நம்ம பாக்குறதா இருந்தா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒருவேளை விஜய் வந்து பாமகவோ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியே போயிட்டா கூட இவங்க எல்லாரோட சேர்ந்து ஆட்சி வச்சிட்டாலும் அது பாஜகவுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஆட்சி இல்லை. அப்போ பாஜக என்ன செய்வாங்க? காங்கிரஸ் கூட சேர்ந்து விஜய் ஆட்சி அமைச்சிட்டார் அப்படின்னா எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனாவை காலி பண்ணாங்களோ, அந்த கட்சியை 2ஆ உடைச்சி தன் பக்கம் எழுதுக்கிட்டாங்களோ, அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் தாவேகா சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். சிவசேனா மாதிரி இங்க தாவேகா அதுப்படைப்பட்ட ஒரு நிலைமையை சந்திக்க வேண்டியிருக்கும். அல்லது அதிமுக கூட இப்ப பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக கூட கூட்டணி நடத்திட்டாங்கன்னா அது மறைமுக பாஜகவுடைய ஆட்சியா தான் கருதப்படும். அப்போ தமிழ்நாட்டில் அடுத்து இங்க தாவேகா சிவசேனா மாதிரி காலியாக போதா அல்லது மறைமுகமா பாஜகவால் ஆட்சி செய்யப்பட போதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி நடந்தாலும் நமக்கு வெயிட்டான கண்டென்ட்கள் இருக்குது. அடுத்து பல வகையான சம்பவங்கள், இனிதான் சம்பவங்களே ஆரம்பம். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.